தி கான்டினென்டல் சீரிஸோட எபிசோட் 2 பிரேக் வந்து அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுங்க ஒரு 1.25 மணி நேரங்க, 1 மணி நேரம் 17 நிமிஷம் லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் தான் இருக்குது, அது இன்னும் 1.5 மணி நேரம். ஸோ இப்போ இந்த எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி அண்ட் ஃபின்ஸ்டனை சின்ன பசங்களாக காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க யாரால நம்ம கார்மேக்கால் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட பசங்க. ஸோ இந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு பெட்ரோல் பம்பை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்லேயே தூக்கி அடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யாரும் இல்லைன்னு நினச்சி தூக்கி அடிச்சிருப்பாங்க, அப்படி தான் அந்த சொல்லி அமைச்சிருப்பாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எரிஞ்சு செத்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வின்ஸ்டன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பதவச்சு போகிறான், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. பட் ஃப்ராங்கி தான் அவனுங்க வந்து சமாதானப்படுத்தி கூட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் போய் ஜெயிலில் போய் எல்லா சம்பவங்களும் நடந்திருக்கும். ஸோ அதை நினச்சிட்டே பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் இப்போ கரண்ட்டாக காட்டுறாங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி செத்துட்டாப்ல, ஸோ அவரோட பாடியை எரிக்க போகிறாங்க. பட் வந்துட்டு அவங்க பாடியை யாருமே கண்டுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அனாதை பணமாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக வின்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை எஸ்ரான்ற ஒருத்தர் மூலமாக, ஒரு கார்னர் இருக்கிற இடத்துல, கார்னர்னா அந்த ஃபியூனரல் நடத்துகிறவங்க அவங்க இடத்து மூலமாக அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த பாடியை எப்படியோ ஒரு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. லீகலாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பாடியில் இந்த ஐட்டம்ஸை சொல்லிட்டு சில ஐட்டம்ஸை கொடுக்குறாங்க. ஒன்று அது கான்டினென்டலோட கோல்ட் காயின், அண்ட் பக்கத்தில் இருக்கிறது அந்த டாக் டேக்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மிலிட்டரியில் வேலை செஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேக் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு டாக் டேக் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிங்கோட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாசிபிளி வெட்டிங் ரிங்காக இருக்கணும். அதை மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வின்ஸ்டன் கையில் வச்சுட்டு கார்மேக் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோர்லைக்கு இந்த எபிசோடில் நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்களே, ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்துட்டு அடுத்த 3வது எபிசோட அந்த சண்டைக்கு தயாராகிறது தான். ஸோ ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆள் சேர்க்குற ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் போன எபிசோடு எண்ணுக்கு குண்டடி பட்டுச்சுல, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த சமயத்தில் எண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு புருஷன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த வியட்நாம் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட இடுப்பில் அந்த ஒரு பாமை கட்டி ஒரு அமெரிக்கன்ஸ் பார்ட்டி நடக்கிற ஒரு இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே அமுச்சு விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பாம் மிஷன் நடத்துறதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ புருஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவளை கொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கான். பட் அந்த பாருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபார்ச்சுனேட்ல கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாம் வெடிக்கல. ட்ரிகர் அழுத்தி பார்க்குறா, பாம் வெடிக்க மாட்டேன்ருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம ஃப்ராங்கியை காட்டுறாங்க. ஸோ ஃப்ராங்கி அவனை பார்த்துட்டு பாசிபிளி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவனை காப்பாற்றி கூட்டு வந்துருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம காட்டியிருந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி இந்த இடத்துல தான் என்ன காப்பாற்றி கூட்டிட்டு தாங்கூடயே கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வாழ்க்கை மேரேஜ் பண்ணிங்களான்னு நினச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நடந்து போச்சு. அண்ட் இந்த பக்கம் லூவை காட்டுறாங்க. லூவோட அந்த ஒரு டோஜோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சின்ன பையன் வந்து கல்லை ஊட்ட அடிச்சு அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பையனை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைனா டவுன் ஏரியா, அந்த சைனா டவுன் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆர்ஃபன் மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பையனை விட்டு அந்த கண்ணாடியில் அடிக்க சொல்லியிருக்காரு. ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கையை காலை உடச்சு அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். கையில் அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா பிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். மோசமான ஆள் தான். அண்ட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோஜோன்றது சுத்தமாக பிடிக்கல. ஒன்று அவங்க பிளாக் பீப்புள் ரேசிசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டோஜோன்றது ஜாப்பனீஸ் வார்த்தை. நீங்கள் ஜாப்பனீஸ் கல்ச்சரை இங்கே சைனா டவுனில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க பேச மட்டும் இல்லாமல் அவங்க ரூம்குள்ளே உட்காந்து சிக்கன் சூப் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சிக்கன் ஃபீட் சூப், சிக்கனோட கால் சூப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டா பூகிமேன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற நம்பிக்கை. பூகிமேன் ஒன்னே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான்விக்காக நினச்சிருப்பீங்கல்ல, பூகிமேனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ், பாசிபிளி ஜான்விக்கான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ பூகிமேன் அந்த வாசலில் இருக்கிறத எடுத்து தொங்க விடு, பூகிமேன் அவனுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல சொல்லிட்டு போறாரு. அண்ட் அடுத்து இந்த பக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃப்ராங்கி வின்ஸ்டனை பற்றியும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அஃபேர், அவன் பேர் பார்த்தீங்கன்னா மேஹியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்காங்க. அவனை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு வர போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் கேட்டியை தெரிஞ்சிருக்கு. நல்ல ஒரு இது அங்கேயோ உட்காந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன் வாசனை நல்லா இருக்குன்னு வாசலில் உட்காந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி இருக்காங்க, அந்த நினைப்புக்குள்ளமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ராங்கி அடிச்சு அந்த ஒரு சாம்பலை வச்சுட்டு நான் எப்படியாவது அவனுங்களை கொள்ளுவேன், அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆர்மி வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் எந்திரிச்சு வருவாங்க. வந்து அவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு போட்டு கிட்டத்தட்ட நம்ம வின்ஸ்டனை கொள்கிற மாதிரி தான் வருவாங்க. பட் எப்படியே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ இவங்களுமே செம காண்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் சேர்க்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க, ஒரு வயசான ஆள். அவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜீன். ஸோ ஜீன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர், பட் வயசாகி போச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வாண்டட் கிரிமினலை கொள்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அவனையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுட்டு கொண்டுட்டு அண்ட் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீ என் டீமில் ஜெயிக்கிற இல்லையா அப்படின்னு டேரெக்டாலாம் கேட்கல, இன்டெரக்டாக பேசி என்னடா அதனால் டீம் ஃபார்ம் பண்ணுறியா, கான்டென்ட் இருக்கிறதுனா பிரச்சனையா, கண்டிப்பாக நான் வரேன்டா, எனக்கும் அந்த கார்மேக்கு பிடிக்காது, நானும் வந்து அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அவரே வாண்டடாக வந்து இந்த டீமில் ஜாயின் ஆகிட்டு இருப்பார். மனுஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் அந்த மனுஷன்.
அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வின்ஸ்டன் வந்து இந்த பௌரி இருக்கிற இடத்துக்கு வராங்க. பௌரினா அப்சல்யூட்லி பௌரி கிங் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பௌரி கிங்க்கு முன்னாடி பௌரி குயின் இருந்திருக்காங்க. குயின் பின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி குயின் பின் சொன்ன நிறைய பேருக்கு கிங் பின் ஞாபகம் வந்திருக்கலாம். கிங் பின் மாதிரி இந்த இடத்துல குயின் பின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் தான் மேசி. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்த கான்டினென்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான். இந்த ஏரியாவே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வின்ஸ்டனை தேடி ஏகப்பட்ட பேர் வருவாங்களே, எல்லாத்தையும் ஆந்தி வேலையே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த மேசி. அண்ட் அந்த மேசி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இப்போ வின்ஸ்டன் கிட்ட நிறையவே காசு இருக்குது, என்கிட்ட காசு மூலமாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேசி கிட்ட சொல்லும்போது, எனக்கு உன் காசெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு தேவை லவ் அப்படின்னு விஷயம் பண்ணுவாங்க. லவ்வா என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கூட என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பக்குன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். பட் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வின்ஸ்டனுக்கும் புரியல. ஸோ அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கிளையும் போயிரு அப்படின்னு வின்ஸ்டன் அந்த இடத்த விட்டு கிளப்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சைடில் இந்த ட்வின்ஸ் வந்து இந்த சார்லியோட அந்த ஒரு மொத்த இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு தேடிட்டு போயிருக்காங்க அந்த காயின் ப்ரெஸ்க்காக. அங்கே இப்போ அகைன் வின்ஸ்டன் வராரு. வின்ஸ்டன் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது இடக்கான்னு சுற்றி பார்க்குறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஆல்ரெடி சொல்லியிருப்பாப்ல என்ன பிரச்சனை நமக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் கையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ட்வின்ஸ் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற அந்த ஒரு பைலட் அந்த இடத்துல வந்திருப்பாப்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி கொடுக்குற அந்த காசு இப்போ அந்த காசு இல்லை, ஸோ வேறு ஏதாவது பார்த்து தேத்திட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருக்கேன்னு மென்ஷன் பண்ணுவார். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு ஏதாவது வேலை இருக்காவா, நான் வேணா காசு நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் இப்போ இந்த ஹெலிகாப்டர் பைலட்டையுமே பார்த்தீங்கன்னா தான் டீம் சொல்ல சேர்த்துக்கிறாரு. இதே அந்த பக்கம் சைடில் கான்டினென்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ஜுடிகேட்டர் அந்த இடத்துல நம்ம கார்மேக் கிட்ட வந்து என்ன காயின் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிற்கிறது கூட நேரம் கிடையாது, ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒன்று கடிக்கிறது கூட நேரம் கிடையாது, ஒழுங்காக போய் பார்த்தீங்கன்னா அந்த காயின் ப்ரெஸ்ஸை தேடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்க்கு கட்டிட்டு சைடில் இருக்கிற ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவா. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் அருவருப்பாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நமக்கு எபிசோட் 3 தான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கிளிம்ஸாக காட்டியிருந்திருப்பாங்க. கார்மேக் பயந்து போய் கூட அந்த ஆளுங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் போனேன்னா என் கூடவே உங்களை எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவேன், ஒழுங்காக அந்த காயின் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி அமுச்சு விட்றான். என் வந்து அந்த தேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. போன இடத்துல அந்த தேட்டர் பார்த்துட்டு போல அந்த தேட்டரில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 3 பேர் வர ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருக்கா. அந்த சோகத்துலையும் காண்டிலையும் அங்கே இருக்கிற 3 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டா. அண்ட் அங்கேருந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலி அந்த கார்டினென்டலோட ப்ளூ பிரிண்ட் தான். ஆக்சுவலி அது கையில் வரைஞ்சது தான் ஹேண்ட் ட்ராயிங். பட் இது பார்த்தீங்கன்னா இதாச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேண்ட் ட்ராயிங்கை மொத்தமே பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சே பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆர்மரி ரூம் வேணும், ஆர்மரினா வெப்பன்ஸ் இருக்கிற ரூம், அந்த டோர் நமக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி அந்த டோரோட கீ எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கார்மேக் கிட்டே தான் இருக்குது. அந்த கீ பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே தான் வச்சிருப்பான். ஏன்னா அவன் யாரையுமே நம்ப மாட்டான், அதனால் அவன் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுவார், கான்டினென்டல் இருக்கிறது 2 ஆளு தான், ஒன்று ஈவில், இன்னொன்று பிரெயின் வாஷ்டு, கெட்டவனுங்க, இன்னொன்று மூல செலவு செய்யப்பட்டவனுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது மூல செலவு பண்ண வேண்டிய வந்தால் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ அடுத்த சீன்லேயே எவன் அதுக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு யோசிக்கும் போது தேல்பத்ரி சிங் அப்படின்ற மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாடி மேலே இருக்கிற நம்ம ஷேரனையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வயலின் வாசிக்கிற ஒரு சின்ன பையன் ஒருத்தருப்பான், அவளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் பார்த்து அந்த இடத்துல அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நம்ம வயலின் கைக்கு வேற ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால் ஊரை விட்டு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஷேரனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தான் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் இங்கேருந்து சம்பாதிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அவரை பெருமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஷேரன் சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அவனை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேரனை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் போக வேண்டிய ஒரு பஸ்ஸை பற்றி அப்படி தடுத்து நிறுத்தி அவனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக குறைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷேரன் கிட்ட வின்ஸ்டன் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த கார்மேக் சின்ன பசங்களை பூரா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன், உனக்கு டீனேஜ் வயசு தான் ஆகுது, எங்களையும் அவன் சின்ன வயசில் இப்படி தான் மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உன்னை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வின்ஸ்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது அட ஆமாம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம வின்ஸ்டனுக்கு அந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுட் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த வயலின் பையன் அந்த இடத்த விட்டு கிளம்புறது தெரிஞ்ச உடனே கார்மேக்கு தெரிஞ்ச உடனே அந்த பையனை ஒரு பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட வச்சு பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் எடுத்து மண்டிலே நச்சு நச்சுன்னு அடிச்சு கொண்டிருப்பாங்க. பாவங்க அந்த சின்ன பையன், அவன் ஜஸ்ட் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சான், அது கூட வழியெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி தான் எடுத்து தோணுச்சு. செம்ம ஒரு பைத்தியக்கார ஒரு வில்லனாக தான் இவனை காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேர்த்து ரத்த வெள்ளத்தில் கிடக்க உள்ளே வந்து நம்ம ஷேரன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. அப்போ வின்ஸ்டன் சொன்னதெல்லாம் உண்மைதானோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் ஒரு வயலின் தானே அப்படின்னு சொல்லி ஷேரன்கிட்ட அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். தக்காளிட்டே அவங்க அப்பா என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஷேரனுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயந்து இந்த மாதிரி வின்ஸ்டன் என்ன பார்த்தான், அவன் உங்களை மாதிரி இதெல்லாம் செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்றாப்ல. ஸோ இந்த இடத்துல என்னோட லாயல்ட்டி நீ ப்ரூவ் பண்ணியிருக்கடா, இதை தான் என்கிட்ட அந்த வயலின் பையன் எடுத்துக்க பார்த்தா நான் என்னோடது என்கிட்டயே வச்சுக்கிட்டு இருக்கேன், யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்மேக் ஒரு வில்லத்தனமாக பேசிட்டு போகிறான். என்னோட சுற்றி இருக்கிற எல்லாருமே திருடுறாங்க, அவன் நம்பிக்கிட்டு இருந்து ஃப்ராங்கியும் பார்த்தீங்கன்னா திருடிட்டான். இப்போ இவனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஸோ சுற்றி இருக்கிற எல்லாமே லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்குறான்.
அதனால பார்த்தீங்கன்னா அந்த லாயல்ட்டியை நோட்டு போகக்கூடாது அப்படின்றத ஷேரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதே சமயத்தில் கான்டினென்டலுக்குள்ள ஒரு ஆளை கொண்டுட்டாங்க அப்படின்றது அட்ஜுடிகேட்டருக்கு அப்படியே தெரிய வந்துச்சு. தெரிய வந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அவங்க கேட்டோ அடித்து சாப்பிட்டு போட்டா நமக்கு அந்த காயின் ப்ரெஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை ஃப்ரீயாக விட்டுறாங்க. இது சீரியஸாக போயிட்டுருக்கல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஆள் சேர்க்குற ஃபேஸு, அடுத்து தான் சண்டை போடுற ஃபேஸு. அடுத்த எபிசோடில் தான் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் அவ்வளோதான் கைஸ் நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.